Taste the Daily. அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் கடந்த 5 நாட்களில் 17 கொலை 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினோ தனது குடும்பத்துடன் குழு ஊட்டியில் போட்டோ ஷூட் நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் குழு ஊட்டியில் தனது மனைவி துர்காவோடு அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோஜா மலர்களாலான வரவேற்பு மேடையில் ஏறி அந்த குழு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் கடந்த 5 நாட்களாக 17 கொலைகள், 19 போக்சோ, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இது குறித்து அவருக்கு சிந்திப்பதற்கோ கட்டுப்படுத்துவதற்கோ நேரம் இல்லை என்று மக்கள் உச்சகட்ட வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த சம்பவம். தமிழகத்தை ஆளுகிற திமுகவை சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா, இன்னும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த சகாக்கள் என கடந்த 12ஆம் தேதி ஊட்டிக்கு சென்றிருக்கிறார்கள். 5 நாட்களுக்கு மேலாக குழு ஊட்டியில் அவர் மனைவியோடு தங்கி அங்கிருந்து வருகிறார். குறிப்பாக 127வது மலர் கண்காட்சி. எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆண்டும் இந்த மலர் கண்காட்சி தொடங்கும். அந்த முறையில் இந்த கண்காட்சி இன்றைக்கு திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வுக்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சருக்காக பெங்களூருவில் இருந்து தோட்டக்கலை சார்பாக ஆயிரக்கணக்கான பெங்களூர் ரோஜாக்கள் வரவழைக்கப்பட்டு அந்த ஊட்டியினுடைய மலர் கண்காட்சி மைய பகுதியிலே ஒரு வரவேற்பு மேடையை போல அலங்கரித்து வைக்கப்பட்ட அந்த மேடையிலே முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினும் அமர்ந்து போட்டோ ஷூட் நடத்தி இருக்கிறார்கள். அந்த போட்டோ ஷூட் நடத்துவதற்கு முன்பாக தன்னுடைய இளமை கால ஆசை, அதாவது ஒரு மணமகனுடைய போட்டோ ஷூட் நடத்துவது போல, இப்படி அங்கே பார், இங்கே பார், என்னை பார் அப்படி என்று சொல்வது போல தனது விரல்களை காட்டி அந்த போட்டோ ஷூட் நடத்த அங்கு இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் அதை ஒரு நகைச்சுவையாக சிரிக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறி இருக்கிறது. சிவப்பு நிற ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த மேடையில் புதுமண தம்பதி போல இந்த போட்டோ ஷூட் நடத்தி இருக்கிற சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களை உச்சகட்ட அதாவது வேதனை அடைய செய்திருக்கிறது. தமிழகத்தில் இவர் ஊட்டிக்கு சென்ற கடந்த 5 நாட்களில் 17 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. 19 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான அநீதிகள் அரங்கேறி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, போதைப் பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் கஞ்சா, மெத்தாபெட்டாமின், பிரன்சோர் என பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விற்பனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கொள்ளை சம்பவங்கள், பட்டப்பகலிலே பெண்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய சங்கிலியை அறுத்து செல்லக்கூடிய சம்பவங்களும் அரங்கேறி இருக்கிறது. இப்படி தமிழக மக்கள் தவித்துக் கொண்டிருக்க, முதலமைச்சர் ஸ்டாலினோ குழு ஊட்டியில் ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமண வரவேற்பு மேடையில் தனது மனைவி துர்கா ஸ்டாலினோடு போட்டோ ஷூட் நடத்தி இருக்கக்கூடிய சம்பவம் மக்களை மேலும் ஆதங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவுடைய இந்த 4 ஆண்டு கால ஆட்சி போட்டோ ஷூட்டே சாட்சி என்கிற நிலைக்கு போய் தற்போது ஊட்டியில் நிறைவடைந்து முடிய போவதாக மக்கள் 2026 திமுகவை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை என்று எச்சரிக்கக்கூடிய விதமாக உச்சகட்ட துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த கொலை சம்பவம் என வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.